வெறும் கல்வியாளராயிருந்து சூழலியல் அமைப்பாளரா மாறி இன்னைக்கு அரசியல் குரலா ஓங்கி ஒலிக்கக்கூடிய சோனம் வாங்சுக்குடைய சுவாரஸ்யமான வாழ்வியல் பயணத்தை விரிவா பார்க்கலாம். இது தந்தி டிவியின் நியூஸ் டீப் டைவ். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். 1966 லடாக்குடைய லே பகுதியில் இருக்கக்கூடிய யுலைடோக்போ அப்படிங்கிற கிராமத்தில் பிறந்தார் சோனம் வாங்சுக். இவருடைய தந்தை சோனம் வாங்கியால் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் அமைச்சராக இருந்த ஒரு முக்கியமான அரசியல்வாதி. 1984 லடாக்குக்கு பழங்குடியினர் அந்தஸ்து கேட்கும் போராட்டத்துக்காக உண்ணா நோன்பு இருந்தவர். அவர் 1998 காலமானார். பிறந்த ஊர்ல பள்ளி இல்லாததால தொடக்கத்துல அம்மா கிட்டேயே படிச்சிருக்காரு. 9 வயதிற்கு பிறகுதான் ஸ்ரீநகர் மற்றும் டெல்லியில முறைப்படி பள்ளி படிப்பை முடிச்சாரு. அதுக்கப்புறம் ஸ்ரீநகர் NITல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பட்டம் பெற்றாரு. படிப்பு முடிஞ்சதும் 1988 SECMOL ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷனல் அண்ட் கல்ச்சுரல் மூவ்மெண்ட் ஆஃப் லடாக் அப்படிங்கிற மாற்று கல்வி அமைப்பை லடாக்ல தொடங்கினாரு. லடாக் குழந்தைகளுக்கு 8ஆம் வகுப்பு வரைக்கும் உருது மொழியிலையும் 9-10 வகுப்புகள்ல ஆங்கிலத்திலையும் பாடம் இருந்தது. லடாக் உள்ளூர் மொழிக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இதனால 1980களின் இறுதியில 10ஆம் வகுப்பு தேர்ச்சி விகிதம் வெறும் 5% இருந்தது. ஆபரேஷன் நியூ ஹோப் அப்படிங்கிற திட்டத்தை தொடங்கி 700க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிச்சாரு. லடாக் சூழலுக்கு ஏற்றவாறு புதிய பாட புத்தகங்களை அவர் உருவாக்கினாரு. ஆரம்ப பள்ளியிலேயே ஆங்கிலத்தை அறிமுகப்படுத்தியிருக்காரு. இதன் விளைவா 5% இருந்த 10ஆம் வகுப்பு தேர்ச்சி விகிதம் 2000களில் 75% உயர்ந்தது. 1998 திபெத்திய மத தலைவர் தலாய் லாமா இவங்களுடைய கல்வி பணிக்கு 1.5 லட்சம் ரூபாய் வழங்கி பாராட்டியிருக்காரு. 2005 மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்துடைய தொடக்க கல்விக்கான தேசிய ஆளும் குழு உறுப்பினராகவும் வாங்சுக் நியமிக்கப்பட்டார். லடாக் அப்படிங்கிறது கடுமையான குளிரும் தண்ணீர் பற்றாக்குறையும் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவுறதுக்கு தன்னுடைய கண்டுபிடிப்புகளை இவர் பயன்படுத்தியிருக்காரு. ஐஸ் ஸ்தூபி அப்படின்னு ஒன்று இருக்கு. குளிர்காலத்துல வீணா ஒழியக்கூடிய தண்ணீரை கூம்பு வடியில, அதாவது கோபுரம் அல்லது ஸ்தூபி போல உறைய வச்சு செயற்கை பனிப்பாறையா மாற்றுறது. இது கோடை காலத்துல மெல்ல மெல்ல உருகி விவசாயத்துக்கு தேவையான தண்ணீரை வழங்கக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பு. ஏன் பனிக்கட்டிய சதுரமாவோ இல்ல தட்டையாவோ சேர்க்காம கூம்பு வடிவத்தில் அமைக்கிறாங்க அப்படின்னா, பனிக்கட்டிய தட்டையாவோ இல்ல சதுரமாவோ வச்சா அதனுடைய மேற்பரப்பு சர்ஃபேஸ் ஏரியா அதிகமா இருக்கும். அதனால சூரிய வெளிச்சம் முழுமையா பட்டு பனிக்கட்டி சீக்கிரமே உருகி வீணாகிடும். ஆனா கூம்பு வடிவுல வைக்கும் போது அதே அளவு பனிக்கட்டிக்கு வெயில் படக்கூடிய அந்த மேற்பரப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. சூரிய ஒளி நேரா படாம பக்கவாட்டுல சாய்வா மட்டுமே படும். இதனால வெயில் அடிச்சாலும் பனிக்கட்டி உடனே உருகாம ரொம்ப ரொம்ப மெதுவா உருகும். லடாக்ல மார்ச் ஏப்ரல் மாதங்கள்ல பெரிய அளவுல தண்ணீர் தேவை இருக்காது. ஆனா பயிர் நடவு செய்யக்கூடிய மே மற்றும் ஜூன் மாதங்கள்ல கடுமையான தண்ணீர் பற்றாக்குறை வரும். கூம்பு வடிவத்துல இருக்கிறதால இந்த ஐஸ் தூபிகள் மே ஜூன் மாதம் வரைக்கும் உருகாம தாக்கு பிடிச்சு விவசாயத்துக்கு தேவையான தண்ணீரை சரியா அந்த நேரத்துல வழங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதே மாதிரி சோலார் கூடாரங்கள், சோலார் விவசாய முறைகள்னு இவருடைய பிற கண்டுபிடிப்புகளும் இருக்கு. 2018 தன்னுடைய மனைவியோட சேர்ந்து HIAL, அதாவது ஹிமாலயன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆல்டர்னேட் லேர்னிங் அப்படிங்கிற அனுபவ வழி கல்வி நிறுவனத்தை அவர் தொடங்கியிருக்காரு. அதே 2018 சமூக பணிக்காக புகழ்பெற்ற ராமன் மகசேசே விருது இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, இவருடைய பள்ளியில மாணவர்களுக்கு தரப்படக்கூடிய மிக கடுமையான தண்டனையே 2 வாரங்கள் வீட்டுக்கு அனுப்புறது தானா. எவ்வளோ பெரிய தண்டனையில 2019 ஜம்மு காஷ்மீர் அந்த பிரிக்கப்பட்டு லடாக் தனி யூனியன் பிரதேசமா அறிவிக்கப்பட்டப்ப அதை முதல்ல வரவேற்றவங்கள்ல வாங்சுக்கும் ஒருவர். ஆனா லடாக்குக்கு மக்களாட்சி பிரதிநிதித்துவமும் நில பாதுகாப்பும் கிடைக்கல அப்படிங்கிறத உணர்ந்து போராட்ட பாதையை அவர் தேர்ந்தெடுக்கிறாரு. 2019 ஜம்மு காஷ்மீரை பிரிச்சு லடாக்க ஒரு தனி யூனியன் பிரதேசமா மத்திய அரசு அறிவிச்சது. ஆரம்பத்துல மக்கள் இதை வரவேற்றாலும் கூட போக போக லடாக் மக்களுக்கு ஒரு பெரிய பயம் வந்துச்சு. வெளியூர் ஆட்களும் பெரிய பெரிய நிறுவனங்களும் லடாக் நிலங்களை வாங்கி இமயமலையுடைய பனிப்பாறைகளையும் சூழலையும் அழிச்சிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம். மக்கள் மனதில் இருந்த இந்த பயத்தை வெளிப்படுத்த அது வரைக்கும் தீவிர அரசியல்ல ஈடுபடாம இருந்த சோனம் வாங்சுக்
2023 ஒரு போராட்டத்தை கையில் எடுத்தாரு. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 18,300 அடி உயரத்துல இருக்கக்கூடிய கர்துங்லா அப்படிங்கிற உலகின் மிக உயரமான மலைப்பாதையில உண்ணா நோன்பு இருக்க போறதா அறிவிச்சாரு. லடாக்குடைய பனிப்பாறைகளும் இயற்கையும் எவ்வளவு ஆபத்தான சூழல்ல இருக்கு அப்படிங்கிறத உலகுக்கு உணர்த்த அந்த கடுமையான உறைபனி மலை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு போராட்டம் செய்யறதுக்காக. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 244 கீழே வரக்கூடிய 6வது அட்டவணை அப்படிங்கிறது பழங்குடியின மக்கள் அதிகம் வாழக்கூடிய பகுதிக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு சிறப்பு சுயாட்சி அதிகாரம். லடாக்குக்கு இந்த 6வது அட்டவணை அந்தஸ்து கிடைச்சா அங்க இருக்கக்கூடிய மக்களே சொந்தமா கவுன்சில் அமைச்சு வெளியாட்கள் நிலம் வாங்குறத தடுக்க முடியும். லடாக்குடைய இயற்கை வளங்களையும் கலாச்சாரத்தையும் காப்பாற்ற தாங்களே சட்டங்களை இயற்ற முடியும். எங்க லடாக் நிலத்தையும் பனிப்பாறைகளையும் காப்பாற்ற எங்களுக்கு 6வது அட்டவணை அப்படிங்கிற சிறப்பு சுயாட்சி அதிகாரத்தை தாங்க அப்படின்னு உறைபனி வீசக்கூடிய மிக உயரமான மலையில அமர்ந்து சோனம் வாங்சுக் போராடி இருக்காரு. உயரமான கர்துங்லா கணவாயில காலநிலை உண்ணா நோன்பு இருக்க முயன்றப்போ அரசு இவரை வீட்டு சிறையில வச்சது. லடாக் யூனியன் பிரதேசமா இருக்கிறத விட ஜம்மு காஷ்மீரோட இருக்கிறதே மேல அப்படின்னு சொல்லி பகிரங்கமா இவர் தெரிவிச்சாரு. அடுத்து 2025 செப்டம்பர்ல அரசியலமைப்பு பாதுகாப்பு கோரி இவர் 21 நாட்கள் உண்ணா நோன்பு இருந்தப்போ போராட்டம் வன்முறையா மாறுது. காவல்துறையுடைய துப்பாக்கி சூட்டுல 4 உள்ளூர்வாசிகள் கொல்லப்பட்டாங்க. வாங்சுக் இளைஞர்களை தூண்டிவிட்டதா சொல்லி தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழே ஜோத்பூர் சிறையில 6 மாதங்கள் அடைக்கப்பட்டார். அதுக்கப்புறம் 2026 மார்ச் வாக்குல இந்த வழக்குகள் திரும்ப பெறப்பட்டு அவர் லடாக்குக்கே திரும்பினார். தன்னை ஒரு தீவிர காந்தியவாதியாவே வாங்சுக் காமிச்சுக்கிட்டாரு. மக்களுடைய பல பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்திருக்காரு. ஒரு காலத்துல லடாக்குடைய கல்வி தேர்ச்சி விகிதத்தை 5% 75% உயர்த்திய ஒரு சாதனையாளர். இன்னைக்கு தன்னுடைய மக்களுக்கான நிலத்தையும் சுற்றுச்சூழலையும் காப்பாற்றுறதோட நீட் தேர்வு விவகாரம் தொடர்பாகவும் தொடர்ந்து குரல் கொடுக்கிறாரு. லடாக்குடைய பனிமலைகள்ல உட்கார்ந்து எங்க மண்ணை காப்பாத்துங்க அப்படின்னு போராடின அதே சோனம் வாங்சுக் டெல்லி ஜந்தர் மந்தர்ல உட்கார்ந்து மாணவர்களுடைய எதிர்காலத்தை காப்பாற்றுங்க அப்படின்னு நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிராக குரல் கொடுக்கிறாரு. மேலோட்டமா பார்த்தோம் அப்படின்னா இது ரெண்டுமே வேற வேற பிரச்சனை மாதிரி தெரியும். ஆனா ரெண்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு புள்ளி என்ன அப்படின்னா சோனம் வாங்சுக் அப்படிங்கிற கல்வியாளருடைய சமூக அக்கறை. ஒரு நாட்டுல இயற்கை சுரண்டப்பட்டாலும் ஆபத்து, கல்வி அழிஞ்சாலும் ஆபத்து. ஆக அதிகார அமைப்புகள் வாங்சுக்குடைய போராட்டங்களை வெறுமனே அரசியல் எதிர்ப்பா ஒதுக்காம ஒரு தொலைநோக்கு பார்வையோட எதிர்கொண்டு லடாக் நிலத்துக்கும் நம்ம நாட்டுடைய கல்வி முறைக்கும் தகுந்த பாதுகாப்பை வழங்க வேண்டியது காலத்துடைய கட்டாயம் அப்படிங்கிறது தான் பெரும்பாலானவர்களுடைய கருத்தா இருக்கு.